அனைவருக்கும் ஆன்ம வணக்கங்கள். இன்று நான் நியாய விலை கடை ரேஷன் கடைக்கு இப்போ போயிருந்தேன் சற்று நேரத்துக்கு முன்னாடி. அவங்க இதுவரைக்கும் பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் கை விரல் ரேகைகளை பயன்படுத்தி எடுப்பாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கண் விழி பதிவுகளை சரிபார்த்து தான் கொடுத்தாங்க. ஸோ விஞ்ஞானம் ஒரு நிலைக்கு முன்னேறி கொஞ்சம் மேன்மை அடைஞ்சிருச்சு. ஆனால் கைவிரல் ரேகை ஒரு தவறான தகவலை கொடுத்துரும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த கைவிரல் ரேகைக்கு மாற்றாக சிந்தட்டிக் ரப்பரில் எம்பிரிட் பண்ணி அதை பயன்படுத்துகிறாங்க. அப்படிங்கிறதுனால இதை முன்னெடுத்து கொண்டு வந்திருக்கிறாங்க. ஒரு நல்ல முயற்சி. அரசின் நலத்திட்டங்கள் தவறான நபர்களால் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இது ஒரு சிறப்பான முயற்சியாக நான் கருதுகிறேன். ஒரு நல்ல முயற்சி அப்படின்னு சொல்லி இந்த அரசாங்கத்தை தவறான முறையில் அரசு நிதியோ மானியமோ பயன்படுத்தக்கூடாதுன்னு இது நடவடிக்கை எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். இருந்தாலும் ஒரு சிலர் வயதானவங்க இவங்கெல்லாம் என்ன என்ன அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அது அரசாங்கம் இந்த மாதிரி ஒரு புதிய விஷயங்களை கட்டுப்படுத்துறதுக்காகவும் நியாய விலை கடைகளில் அந்த பொருட்கள் தவறான நபர்களுக்கு போய் சேர்ந்துடக்கூடாதுங்கிறதுக்காகவும் இதை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சில பொதுமக்கள், நமக்கு தெரிஞ்சவங்க, நம்ம வயதான மூதாட்டிகள் இவங்கெல்லாம் கேட்டப்போ பதில் சொன்னேனுங்க. இது ஒரு நல்ல முயற்சி தான். இது குறித்து நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம்.